அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கூட சுவாமி நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா நீங்களே ஏசப்பா எங்கள் எல்லாரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. அப்பா நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம். அடியேனை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா என்னிடம் மேன்மை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா உடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. வெறுமையாக்குகிறேன் அப்பா. நீங்களே ஏசப்பா ஆண்டவரே ஒருவரோடும் நீங்களே பேசுங்க ஆண்டவரே. நீங்களே ஏசப்பா நாங்கள் தியானிக்க போகிற பகுதியை தகப்பனே அப்பா நீங்களே ஆசீர்வதித்து கொடுத்து ஆண்டவரே அந்த காரியங்களை தகப்பனே எங்களுடைய மனதில் உள்வாங்கி கொண்டு ஆண்டவரே அதை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிற பிள்ளைகளாக தகப்பனே தேவன் நீர் மாற்றுவீராக. அப்பா நீங்களே பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இசப்பா. இயேசு மூலம் செபம் கேளும் சொல்ல தகப்பனே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கூட நாம் யாரை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் யோசபாத் ராஜாவை குறித்து தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் கிங் ஜெஹோஷபெட் என்று சொல்லுவார்கள். யோசபாத் யார் என்று பார்த்தோம் என்றால் சாலமோன் இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட பிறகு அந்த இஸ்ரவேல் தேசமே 2ஆக பிரிந்தது. அத 10 கோத்திரங்கள் சேர்ந்து இஸ்ரவேல் நாடு என்று ஆயிற்று. மீதி இருக்க 2 கோத்திரங்கள் யூதா மற்றும் பென்னமின், இந்த 2 கோத்திரங்கள் மட்டும் சேர்ந்து யூதா தேசம் என்று 2ஆக பிரிந்தது. அந்த யூதா தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா தான் யோசபாத் ராஜா ஆவார். அவரை குறித்து அவர் எப்படி நடந்து கொண்டார், கர்த்தருடைய பார்வையில் அவர் எப்படி இருந்தார், அவர் என்ன விதமான காரியங்கள் அவர் செய்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக யோசபாத்தை குறித்து எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு என்றால் 2 நாளாகமத்தில் 17, 18, 19, 20 இந்த 4 சாப்டர்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. 2 Chronicles இதுல யோசபாத்தை குறித்து விலாவரியாக கூறப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது யோசபாத் எப்படி நடந்து கொண்டார் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 6 முதல் 9ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக நாம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். யோசபாத்தோட தகப்பன் யாருன்னா ஆசா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆசா ராஜாவும் ஒரு ரொம்ப நல்ல ராஜா, ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு உத்தமமும் உண்மையுமாக நடந்த ஒரு ராஜா ஆசா ராஜா ஆவார். ஆனா யோசபாத்தை எப்படி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு என்றால் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று இங்க இருக்கிறது. அதாவது தாவீதை பற்றி நாம் எல்லாருக்கும் தெரியும். தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமுள்ள ஒரு பிள்ளைன்னா அது தாவீது. தாவீதோட வம்சத்துலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவே பிறந்தாரு. அப்படி ஒரு கணம் பெற்ற ராஜா தாவீது. தாவீது எப்படி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நடந்தாரோ அதே போல யோசபாத்தும் அவருடைய வழிகளில் நடந்து கொண்டார். பின்பதாகவும் அவர் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளையாக அவர் காணப்பட்டார். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6 முதல் 9ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோம் என்றால் அங்கு எப்படி இருக்குது என்றால் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான் என்று இங்க இருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் கர்த்தருடைய வழிகளில் யோசபாத்தோட இருதயம் மிகவும் உற்சாகம் கொண்டது. அதனால் அதிகமாக தேட 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 யோசபாத் அவர் எல்லாவித விக்கிரக தோப்புகள் எல்லாவித மேடைகளையும் யூதாவை விட்டகற்றினார். அது மட்டும் இல்லாமல் யோசபாத் மட்டும் ஆண்டவருக்குள்ளாக வளராமல் அவர் என்ன செய்யறாருன்னா அங்க இருக்கிற யூதா தேசத்துல இருக்க ஊழியக்காரர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் யூதா தேசம் முழுவதையும் அவர் பிரசங்கிக்க பண்ணுகிறார். யூதாவில் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம்
திரிந்து ஜனங்களுக்கு அவர்கள் எல்லாம் போதித்தார்கள். அதாவது நம் யோசபாத்திட்ட இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் ஆண்டவருக்குள்ளாக அதிகமாக வளர்ந்த ஒரு ராஜாவாக அவர் காணப்பட்டார். கர்த்தருடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. எல்லாவித தேவையில்லாத விக்கிரங்க காரியங்கள், எல்லாவித மேடைகளையும் அவர் விட்டு அகற்றினார். அவர் மட்டும் அவரை பெனிஃபிட் பண்ணி கொள்ளாத வண்ணம் தன்னுடைய ஜனங்களும், அவருடைய யூதா தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களுமே ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும் என்று அவர் எல்லா தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு அவர்கள் அலைந்து திரிந்தார்களாம். அப்படி யோசபாத் ராஜா நடந்தார். அதனால் அவர் அவருக்கு ஆண்டவர் அவர் கொடுத்த கணத்தை நாம இங்க பார்க்கலாம். முதலாவதாக 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு எப்போ இருப்பார் என்றால், அதுவும் பழைய ஏற்பாட்டிலெல்லாம் ஆண்டவர் ரொம்ப பனிஷ் பண்ணுவார். பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று இருக்கும். நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்துதான் அந்த கிரேஸ் வந்தது. ஆனா பழைய ஏற்பாட்டுல என்னன்னா கர்த்தருடைய கோபம் விடும். கர்த்தர் என்னன்னா நிறைய நேரத்தில் வந்து சில இடங்களில் தான் இப்படி கர்த்தர் இருப்பார். அதுவும் என்னன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தர் தாவீதோடே இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வழிகளில் யோசபாத் நடந்ததினால் இந்த ஒரு பெரிய கணத்தை கர்த்தர் யோசபாத்துக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆவிக்குரியமான காரியங்கள் அவரை ஆசிர்வதிப்பது மட்டுமல்லாமல், கர்த்தர் யோசபாத்தோட இருந்து நடந்தது மட்டுமல்லாமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அதை நாம் இங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. அதாவது ஒரு சமாதானமான சூழ்நிலையை அந்த யூதா தேசத்தில் முழுவதும் கொண்டு வராங்க. யாரும் ஒரு அரசரை எதிர்த்து பேசல, ஒரு எதிராக யாரும் செயல்படவில்லை. எல்லா யூதா தேசத்து மக்கள்களும் மத்தியிலும் யோசபாத்தின் ராஜ்யபாரத்தை ஆண்டவர் திடப்படுத்தினார். பிறகு மட்டும் இல்லாமல் எல்லா யூதா கோத்திரத்தார் இருக்க ஜனங்கள் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அதனால் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. பிறகும் கூட 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிச்சீர்கள் என்றால் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு என்றால், யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இது என்னன்னா ரொம்ப ஒரு சமாதானமான சூழ்நிலையில யாருமே யோசபாத்துக்கு எதிராக எந்த நாடுமே எழும்பவில்லை. எந்த போரும் எந்த யுத்தத்திற்குமே யோசபாத்தோடு யாருமே பண்ண வரவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய பயங்கரம் எல்லா நாடுகளின் மேலும் இருந்ததினால் ஒரு சமாதானமான சூழ்நிலை யூதா தேசத்திற்குள்ளாகவும் மற்ற தேசத்திற்குள்ளாகவும் ஆண்டவர் கிரியை பண்ணினார். அது மட்டும் இல்லாமல் நாம் பின்பதாக நாம் வாசித்தோம் என்றால் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை எல்லாம் நாம் வாசித்தோம் என்றால், பெலிஸ்தியர் நாட்டு மக்கள் யோசபாத்துக்கு பகுதி பணத்தை கொண்டு வந்தார்கள். அரபியர் நாட்டு மக்கள் நிறைய ஒட்டகங்கள், நிறைய வெள்ளாட்டு கடாக்கள் இதெல்லாம் யோசபாத்துக்கு கொண்டு வராங்க. யூதா தேசத்து மக்கள் மட்டும் யோசபாத்து காணிக்கை கொடுக்கிறது மட்டும் அல்லாமல் மற்ற நாட்டு மக்களும் கூட அந்த பயம் யோசபாத்தை பார்த்தால் ஒரு பயம் அவர்களுக்கு வந்தது. அதனால் எல்லா ஜனங்களும் மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பரிசுகளையும் காணிக்கைகளும் கொண்டு வந்தார்கள். இதனால் யோசபாத் மிகவும் வர வர பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணைகளையும் கட்டினான். அதனால் நாம் இதுல இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யோசபாத்தை குறித்து நாம் யோசபாத் எப்படி ஆண்டவரை கனம் பண்ணினாரோ அதே போல நாமும் கனம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாமல்
நாம் ஆண்டவரை கனம் பண்ணினோம் என்றால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கனம் பண்ணி ஆசீர்வதித்து ஒரு சமாதானமான சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். யாரும் நமக்கு எதிராக எழும்ப மாட்டார்கள். அதுதான் நாம் பார்த்தோம். அவர் தன் தகப்பனுடைய தாவீதின் வழிகளில் நடந்தான். இருதயத்தில் உற்சாகம் கொண்டது கர்த்தருடைய வழிகள். அதனால் பாத்தீங்களா எவ்வளவு கனம், எவ்வளவு மேன்மை யோசபாத்துக்கு. யாருமே யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இப்படி அருமையாக யோசபாத்தோட வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் யோசபாத்தோட வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம், ஒரு திருப்பம் வருகிறது. என்னதென்று நாம் பார்த்தோம் என்றால், இங்க யூதா தேசத்தில் யோசபாத் ஆண்டு கொண்டிருந்தார். யூதா ராஜ்யம் முழுவதும் யோசபாத்துடைய கையில் இருந்தது. அங்கு இஸ்ரவேல் தேசத்தில் யார் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் என்றால் ஆகாப் ராஜா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகாப் எவ்வளவு பொல்லாப்பான காரியங்களை ஆண்டவருக்கு முன்னதாக செய்தார் என்று. பாகால்களை வழங்கினார், பாகால்களுக்கு கோவில்களை கட்டினார். அவ்வளவு ஒரு கரப்டான ஒரு தேசமாக இந்த இஸ்ரவேல் நாடு முழுவதும் இருந்தது. அந்த ஆகாப் ராஜா கூட யோசபாத் சம்பந்தம் கலங்குகிறான். ஒரு அலையன்ஸ் யோசபாத் ஆகாப் ராஜாவோட வைத்துக் கொள்கிறார். அதான் 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, அவன் ஆகாபோடைய சம்பந்தம் கலந்து அப்படின்னு வருகிறது. சம்பந்தம் கலந்துகிறான். இதனால் ஆகாப் ராஜா என்ன பண்றார்? ஆகாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப விக்கெடான கிங். அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். அதாவது ஆகாப் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறான். கிலியாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா? ஒரு போர் அங்க நடக்க போகிறதா, அதனால் நீயும் என்னோட வருகிறீரா அப்படின்னு ஆகாப் யோசபாத்தை நோக்கி கேட்கும் பொழுது யோசபாத்தோட ரிப்ளைய பாருங்க. நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். யோசபாத் எவ்வளவு ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பிரியமான பிள்ளை என்று பார்த்தோம். எப்படி அவர் ஆண்டவருடைய வழிகளில் நடந்தார் என்று பார்த்தோம். ஆனால் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு அவர் ஆகாபை நோக்கி நான் தான் நீர் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் நாடு ஒரு மிகவும் கேடுள்ள நாடாக அந்த நாட்களில் இருந்தது. ஆகாப் ராஜாவும் ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள மகன் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை யோசபாத் செய்கிறார். பிறகும் கூட யோசபாத் ஆகாபை நோக்கி கேட்கிறார், நாம் போருக்கு போகிறோமே, இந்த போர் எப்படி நடக்கும் என்று தீர்க்கதரிசிகளை நோக்கி கேட்கலாம் என்று கேட்ட பொழுது ஆகாப் எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளும் கூட்டிட்டு வர்றாரு. எல்லா பாகால் தீர்க்கதரிசியும் கூட்டிட்டு இந்த ராமோத்ல உள்ள கிலியாத் இந்த போர் எப்படி எங்களுக்கு நடக்கும், எப்படி அதோட முடிவு இருக்கும் என்று நோக்கி கேட்கும் பொழுது இந்த பாகால் தீர்க்கதரிசிகளாம் ஆகாபுக்கு ஃபேவராக சொல்லுகிறார்கள். ரொம்ப சக்சஸ்ஃபுல், ரொம்ப விக்டரியாக இருக்கும் இந்த போர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். உடனே யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்று கேட்ட பொழுது ஆகாப் சொல்லுகிறார், அப்படி ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான் எங்க ஊர்ல இருக்காரு, அவரு மீகாயா தீர்க்கதரிசி. அவர் எப்பொழுதுமே எனக்கு எதிராக தான் அவர் தீர்க்க தரிசனமே சொல்லுவாரு. ஒரு டைம் கூட எனக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசனமே அவர் சொன்னதில்ல அப்படின்னு ஆகாப் ராஜா சொல்றார். ஆனாலும் யோசபாத் திருப்பி திருப்பி அவர் கேட்டதினால் மீகாயா தீர்க்கதரிசியும் வர பண்ணுகிறார். அப்பொழுது பாத்தீங்கன்னா ஆகாப்க்கு ஒரு ஃபேவர் இல்லாத ஒரு தீர்க்க தரிசனம் கொடுப்பார். அதாவது இந்த கிலியாத் போர் உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனை தேவனுடைய பிள்ளையாகிய மீகா தீர்க்கதரிசி கொடுப்பார், மிகையா தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் கூட என்ன நடக்கிறது என்றால், இந்த இடத்தில் தான் ஆகாப் ஒரு மாய்மானமான காரியத்தை அவர் செய்கிறார். ஒரு ரொம்ப விக்கெடான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் என்று பார்த்தோம் என்றால், 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை நாம் வாசித்தோம் என்றால், அவர் யோசபாத்தை நோக்கி, யோசபாத் தான் பயங்கரமாக சொல்லிவிட்டார், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனங்கள் அப்படின்னு சொன்னதுனால ஆகாப் ராஜா என்ன பண்றாரு என்றால்,
அவர் வந்து அங்க வந்து ஒரு பிளான வந்து அவர் போடுறார். ராஜ வஸ்திரத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்க ரோசபாத் ராஜாவே, நான் வந்து வேஷம் மாறி அந்த போருக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது நான் வந்து ஒரு நார்மலான சோல்ஜரை போல நான் வருகிறேன், நீங்க வந்து ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு போருக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து என்ன வந்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், எல்லா போர்களிலும் முதலாவதாக அந்த எதிரி நாட்டு நோக்கி வரும் பொழுது எல்லா போர்களிலும் வந்து ராஜாவை தான் குறிய வைப்பாங்க. அத வந்து யோசபாத்துக்கு வந்து தெரியாமல், கர்த்தர் தானே யோசபாத்துக்கு வந்து எந்தவித யுத்தமும் வர பண்ணாமல் இருந்தார். யோசபாத்தும் வந்து அந்த ராஜவஸ்திரத்தை தரித்து கொண்டு போருக்கு செல்கிறார். அங்கு ராமோத் கிலியாத்ல வந்து அவங்க வந்து என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, சிரியா ராஜா ராஜ்யம் தான் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு எதிராக போரிட போகிறது. அந்த சிரியா ராஜா வந்து தெள்ள தெளிவாகவும் சொல்லிவிட்டார், நீ வந்து பெரியவனோடயோ சிறியவனோடயோ நீ சண்டை போடாதப்பா, நீ வந்து யார வந்து குறிவைனா இஸ்ரவேல் ராஜாவை மாத்திரம் வந்து நீங்க வந்து குறி வைங்க. வேற யாரையும் வந்து அவனோட மட்டும் நீங்க யுத்தம் பண்ணுங்க, வேற யார் மேலயும் நீங்க கண்ணை வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிளான வந்து போட்டு வச்சிருந்தாங்க. சிரியா மக்கள், சிரியா ராஜா, அவங்களுடைய ஜனாதிபதிகள்லாம். அதே போல வந்து எய்தாப்ல வந்து இஸ்ரவேல் நாடு வரத வந்து அவங்க பார்த்தாங்க. யோசபாத்து தான் கிங்கா அங்க வந்துட்டு இருக்காரு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு. உடனே வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து எல்லா சிரியா படை வீரர்கள், படை தலைவர்கள் எல்லாருமே வந்து யோசபாத்தை வந்து சுட்டிட்டாங்க, மொத்தமாக சுட்டிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோசபாத்துக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. யோசபாத் வந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுறான். அந்த வந்து போர்க்களத்தில் கர்த்தரே அப்படின்னு வந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்டனால அந்த இடத்தில் வந்து ஆண்டவர் தாமே எல்லாவித போர் தலைவர்களையும் விலக பண்ணுகிறார். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோசபாத்தை விட்டு விலக பண்ணுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து அப்படி வந்து ஒரு காரியத்தை வந்து செய்ததினால், அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல வந்து யோசபாத் வந்து இஸ்ரவேல் நாட்டு ராஜா இல்ல என்றும் கர்த்தர் வந்து அங்க ஒரு சூழ்நிலை வந்து அவர் ஏற்படுத்துகிறார். இப்படியும் வந்து ஒரு கடினமான சூழ்நிலை யோசபாத்துக்கு வந்து விட்டது. எல்லாரும் அவரை சுற்றி நின்றார்கள். பிறகு வந்து ஒவ்வொன்றாக ஆண்டவரை நோக்கி யோசபாத் கூப்பிட்டனால வந்து ஆண்டவர் எல்லாவித படை தலைவர்கள், படை வீரர்கள் எல்லாவற்றையும் விலக பண்ணுகிறார். ஆனா வேஷம் மாதிரி ஒரு நார்மலான ஒரு சோல்ஜரை போன்ற நின்று கொண்டிருந்த ஆகாபு ராஜாவும் தான் அங்க நின்று கொண்டிருந்தார். எங்கேயோ இருந்து விட்ட ஒரு அம்பு வந்து ஆகாபோட நெஞ்சில குத்தி அந்த போர்ல வந்து ஆகாப் ராஜா தான் இறந்தாரு. அதே போல இந்த கிலியாத்தில் உள்ள ராமோத், இந்த போர்க்களத்தில் ஆகாப் ராஜா அவருடைய மரணத்தை அடைந்தார். இதுல இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு தேவையில்லாத ஒரு பிணைப்பு வந்து யோசபாத் ராஜா வந்து வைத்து கொண்டதுனால அவருடைய உயிருக்கே வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மரண தருவாய்க்கு வந்து அவர் போயிட்டு வந்தாரு. ஒரு அம்பு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு அம்பு அல்லது யாராவது ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து யோசபாத்தை வந்து அடிக்க வந்தாங்களோ, ஒரு குத்த வந்தாங்களோ, அந்த நேரத்திலே வந்து யோசபாத்தோட மரணம் அடைந்திருப்பாரு. ஆனா வந்து கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வந்து அவங்க கண்கள்லாம் தயவு கிடைத்து வைத்ததினால வந்து கர்த்தர் வந்து ஒரு விடுதலை வந்து யோசபாத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் என்றால் யோசபாத் வந்து ஒரு நல்ல ஆட்சி புரிந்தாரு. மத்த யுத்தங்கள் எல்லாவற்றிலும் வந்து என்னன்னா யோசபாத் வந்து ஒரு வெற்றியை அடைந்தாரு. ஒரு சமாதானமான சூழ்நிலை வந்து நடந்து கொண்டிருந்தது. ஆல்ரெடி வந்து யோசபாத் ஒரு டைம் வந்து பட்டுட்டாரு, அதிகமாக பட்டுட்டாரு. மரண தருவாய்க்கே போயிட்டு வந்தாரு ஆகாப் ராஜாவோட ஒரு அலையன்ஸ் வைத்து கொண்டனால. ஆனாலும் திருந்தாமல் திருப்பியும் வந்து யோசபாத் ராஜா என்ன பண்றார் என்றால், 2 நாளாகமம் 20 அதிகாரம் 34 நான் வாசிக்கிறேன். யோசபாத்தின் ஆதியந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் கண்டிருக்கிற அந்நியாயின் குமாரனாகிய எகுவின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. அதாவது அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகஸ்யா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோடே தோழமை பண்ணினான். இந்த அகஸ்யா ராஜா யார் என்று பார்த்தோம் என்றால் ஆகாப் ராஜாவின் மகன் தான் அகஸ்யா ராஜா.
ஆல்ரெடி அவருடைய தகப்பனாகிய ஆகாப் ராஜாவோட ஒரு சம்பந்தம் கலந்து ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு யோசபாத் சென்று வந்தார். ஆனாலும் அவர் திருந்தாமல் அவருடைய மகன் குமாரனாகிய அகசியா ராஜா பத்தி இங்க எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோட அவர் தோழமை பண்ணுகிறான். என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அகசியா ராஜாவோட வைத்துக் கொள்கிறார். எதற்கென்றால் தர்ஷீஷுக்கு கப்பல் செல்லுமாறு அவர்கள் வந்து கப்பல் தயாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த கப்பல் செய்வதற்கு அவர் கூடிக்கொண்டார். யாருன்னா யோசபாத் வந்து அந்த தர்ஷீஷுக்கு செல்லும் கப்பல் செய்வதற்கு கூடிக்கொண்டார். இந்த மாதிரி இவர் கூடிக்கொண்டதுனால வந்து ஆண்டவருடைய கோபம் வந்து யோசபாத் மீது வந்து விட்டது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எலியேசர் வந்து யோசபாத்துக்கு எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னார் என்றால், கடைசியாக நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அதே போல பாத்தீங்கன்னா யோசபாத் வந்து அந்த தர்ஷீஷ்க்கு கப்பல் செய்வதற்கு அவர் வந்து தோழமை பண்ணினார்ல அகசியாவோட, எல்லா கப்பலுமே வந்து ஆண்டவர் வந்து உடைச்சு போட்டுருவார். அந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து யோசபாத்துக்கு வந்து வந்துருச்சு. யோசபாத் வந்து அதுக்கப்புறம் யோசபாத்தை பத்தி எங்குமே குறிப்பிடப்படவில்லை 2 நாளாகமத்தில். அவ்வளவுதான் யோசபாத்தோட அதுக்கப்புறம் வந்து யோசபாத் என்ன செய்வார் என்று சொல்லப்படவில்லை. அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு அதிசயமாக கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவ்வளவு சூப்பராக இருந்தது யோசபாத்தோடைய ஆரம்பம். ஆனா அவரோட முடிவை பாத்தீங்களா? ஒரு தேவையில்லாத ஒரு சவகாசம், ஒரு தேவையில்லாத பிணைப்பு வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளோட அவர் ஒரு பிணைப்பு கொண்டதினால், ஆண்டவர் கண்களுக்கு முன்பதாக பொல்லாப்பு செய்கிற பிள்ளைகளோட ஒரு ஒரு பிணைப்பு வைத்து கொண்டதினால் அவருடைய முடிவு பாத்தீங்களா? ஒரு நல்ல ஒரு முடிவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று குறிப்பிடப்படவில்லை. அவ்வளவு அற்புதமாக நடந்தது. எவ்வளவு அவருடைய ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்ட்ரடக்ஷனே தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில், அதாவது யோசபாத்தோட தகப்பன் வந்து ஆசாதான். ஆனா வந்து அந்த இடத்திலே வந்து ஆண்டவர் வந்து கனப்படுத்துகிறார். தன் தகப்பனாகிய தாவீது அப்படின்னு ஒரு பெரிய கணத்தை வந்து கொடுக்கிறார். ஆனா அவருடைய முடிவு வந்து ஒரு ஆண்டவருடைய கிரியைகள், அவருடைய கிரியைகள் எல்லாமே வந்து ஆண்டவர் முறித்து போட்ட மாதிரி ஒரு முடிவை வந்து யோசபாத்துக்கு வந்து கொடுக்கிறார். அதே போலதான் வாலிப பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மிகவும் கவனமாக நடக்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்கிறோமோ, அதே ஒரு ரிலேஷன்ஷிப், அதே ஒரு அன்பு வந்து கர்த்தர் நம்மீதும் செலுத்துவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவையில்லாத பிணைப்புகள் அந்நிய நுகத்தோடு பிணைக்க கூடாது என்று தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. யோசபாத் அவருடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அவர் ஒரு அந்நிய நுகத்தோடு அவ்விசுவாசியோட அவர் பிணைக்கப்பட்டார். அது மட்டும் அல்லாமல் அவர் இருளான காரியங்கள், அநீதி செய்கிற காரியங்கள் செய்கிற மக்களோடு அவர் வந்து சம்பந்தம் கலந்தார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வைத்துக் கொண்டார். இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத காரியமாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. நாம் இப்படிப்பட்ட ஒரு இருளான காரியங்களை செய்கிற பிள்ளைகள், அதாவது அவர்கள் வேற ரிலிஜனாக இருக்கலாம், அல்லது வந்து இருளான காரியங்களை செய்கிற பிள்ளைகள். ஃபார் எக்ஸாம்பிள், சினிமாக்கு அடிக்டா இருப்பாங்க, சீரியலுக்கு அடிக்டா இருப்பாங்க, அல்லது பேட் ஹேபிட்ஸ், அதுக்கெல்லாம் வந்து அடிக்ஷன் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளோடு நாம் பிணைப்பு வைத்து கொண்டிருந்தால் ஒரு பெரிய சாபம், கர்த்தருடைய கோபம் நம் மீது வந்துவிடும். கர்த்தர் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் வந்து முறித்து போட்டு விடுவார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர் ரிலிஜன் மேரேஜஸ் எல்லாம் நடக்கிறது. ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு வந்து ஒரு ஹிந்து பையனை வந்து கல்யாணம் பண்றாங்க, ஒரு ஹிந்து பொண்ணு வந்து கிறிஸ்டியன் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார்கள். இந்த மாதிரியான அந்நிய நுகத்திலே வந்து பிணைக்கப்படக்கூடாது யாருமே. அந்த தவறுதான் வந்து யோசபாத் செய்தனால கர்த்தர் வந்து அவருடைய
கிரியைகள் எல்லாவற்றையும் முறித்து போட்டார். இப்படி நிறைய பிள்ளைகள் அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறது. ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஆண்டவருடைய வழி எது, ஆண்டவருடைய சித்தம் எது என்று தெரியவில்லை. இப்படி செய்தோம் என்றால் கர்த்தருடைய சாபம் நம் மீது விடும். அதனால் எல்லா நேரத்திலும் வாலிப பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் எல்லா நொடியும், தகப்பனே நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இது உமக்கு சித்தமா, இது உமக்கு சித்தம் என்றால் நீங்களே எனக்கு நடத்தி கொடுங்க, இது உமக்கு சித்தம் இல்லை என்றால் தகப்பனே நீங்களே தடுத்து போட்டுருங்க என்று வாலிப பிள்ளையாகிய நாம் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை சார்ந்து செயல்பட வேண்டும். யோசபாத் எந்தவித ஆலோசனையும் கேட்ட மாதிரி தெரியவில்லை. தீர்க்கதரிசிகளிடமோ ஊழியக்காரர்களிடமோ அவர் பாட்டுக்கு கண்மூடித்தனமாக போய்கொண்டு அவர் இப்படி ஒரு தேவையில்லாத காரியத்தை செய்து விட்டார். ஆக்சுவலி யோசபாத்துக்கு இப்படி ஒரு யுத்தம் பண்ணணும், இப்படி ஒரு சாவகாசம் வேணும் என்று தேவையே இல்லை. ஆண்டவர் அந்த யூதா தேசத்தில் முழுவதிலும் யோசபாத்துக்கு ஒரு தயவு கிடைக்க உதவி செய்தார். யாருமே, பிற நாட்டு ஜனங்கள் யாருமே யோசபாத்துக்கு எதிராக எழும்பவில்லை. யாருமே யுத்தம் செய்யவே வரவில்லை. அவ்வளவு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலை, அவ்வளவு கனம், அவ்வளவு மேன்மை, அவ்வளவு ஐஸ்வர்யமாக இருந்த யோசபாத் அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அதுதான் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பாவுமே நாங்க துதிக்கிறோம், அப்பாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, யோசபாத் எப்படி உம்முடைய வழிகளில், எப்படி உம்முடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகமாக இருந்ததோ, அந்த உற்சாகம் தகப்பனே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தகப்பனே இருக்க வேண்டும். அப்பா ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் தகப்பனே உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க மட்டும் தகப்பனே உங்களுக்குள்ளாக வளராமல் தகப்பனே எங்களுடைய நண்பர்கள் ஆண்டவரே, மற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா உண்மை பற்றி சொல்லி எப்படி யோசபாத் தகப்பனே யூதா தேசம் முழுவதிலும் தகப்பனே உங்களுடைய ஊழியக்காரர்களை அனுப்பினாரோ, எப்படி அவங்க எல்லாம் போதிச்சாங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அதே போல தகப்பனே வாலிபர்களாகிய நாங்களும் தகப்பனே எல்லா நேரத்திலும் தகப்பனே அப்பா உண்மை பற்றி தகப்பனே நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல தகப்பனே நீங்களே ஒரு தருணத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்களே ஏசப்பா ஒரு மனமாற்றத்தை தகப்பனே ஆண்டவரே, நீங்களே ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் தகப்பனே கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே, யோசபாத் செய்த அந்த பெரிய பிளண்டர் ஆண்டவரே, ஒரு பெரிய தப்பு தகப்பனே ஆண்டவரே, அந்நிய நுகத்தோடு தகப்பனே அவர் பிணைத்து கொண்டார். ஆண்டவரே, ஒரு தோழமை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தகப்பனே உமக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு அவர் வைத்து கொண்டதினால் தகப்பனே அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் முறித்து போட்டீர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படி இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் யோசபாத்தோட தொடக்கம் எப்படி இருந்ததோ, எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு அதிசயமாக தகப்பனே அப்பா கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற தகப்பனே, அதே போல தகப்பனே கர்த்தர் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்ற ஜனங்கள் தகப்பனே எங்களை பார்க்கும் பொழுது தகப்பனே கர்த்தர் இந்த மகளோடு இருக்கிறார், கர்த்தர் இந்த பிள்ளையோடு இருக்கிறார் என்று அவர்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி எங்களுடைய கிரியைகள், அப்படி எங்களுடைய செயல்கள் தகப்பனே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் தகப்பனே உம்முடைய வழிகளில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீங்களே எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, இருளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, வெளிச்சத்தை தர பிள்ளைகளாக தகப்பனே நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியங்கள் தகப்பனே அப்பா எங்களுடைய ஃபியூச்சர்ல தகப்பனே அப்பா எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, எங்களுடைய காலேஜ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வேலை ஸ்தலங்கள், எங்களுடைய ஃபியூச்சர் தகப்பனே எல்லாம் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா நேரங்களிலும் தகப்பனே அப்பா உம்மிடம் ஆலோசனை கேட்டு அப்பா உமக்கு சித்தமா, உமக்கு பிரியமா என்று ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பனே நாங்கள் ஏறெடுத்து அப்பா உண்மை
உம்மிடம் நாங்கள் ஜெபம் பண்ணி செல்லுகிற பிள்ளைகளாக தகப்பனே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எந்தவித அந்நிய நுகத்தோடும் தகப்பனே நாங்கள் பிணைக்க கூடாது தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே நாங்கள். அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக அப்பா நீங்க வெளிப்படணும் தகப்பனே எங்கள் மூலமாக. அப்பா அப்படி எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினால் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க ஆண்டவரே. அப்பா ஆவியில அனலா இருக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பனே எங்கள் படிப்பு காரியங்கள், எங்களுடைய வேலையின் காரியங்கள், எங்களுடைய ஃபியூச்சர், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே. சில நலமாக நாங்கள் செயல்படக்கூடாது தகப்பனே. எல்லா நேரத்திலும் தகப்பனே உம்மை பற்றுகிற பிள்ளைகளாக அப்பா உம்முடைய காலை நாங்கள் பிடித்துக் கொள்ள, உம்முடைய கையை தகப்பனே நாங்கள் பிடித்துக் கொண்டு நாங்கள் நடக்க நீங்களே எங்களுக்கு உதவி புரியுங்க ஆண்டவரே. அப்பா நீங்களே ஆசீர்வதித்து கொடுங்க, வழி நடத்துங்க, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமீன்.